ஓம் சாந்தி. 15/9/2025 திங்கட்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ஆழமான இரகசியங்களை கூறுவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். எப்பொழுது ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டும் தூய்மையாக இருக்கின்றதோ அப்பொழுது கர்மம் அகர்மமாக ஆகின்றது. தூய்மையற்றவர் ஆவதனால் விகர்மமாக ஆகிவிடுகின்றது. கரைகள் ஆத்மாவில் ஏற்படுவதற்கான காரணம் விகாரங்களாகும். தூய்மை இழப்பதன் காரணத்தினால் கரை என்பது ஏற்படுகின்றது. ஒருவேளை இப்பொழுது வரை கரை ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது எனில் அவர்களுக்கு பழைய உலகத்தின் கவர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். புத்தி குற்ற செயல்களின் பக்கம் சென்று கொண்டே இருக்கும். பாபா நினைவில் இருக்க முடியாது. ஓம் சாந்தி என்று கூறுவதன் மூலம் ஆத்மாக்களாகி நாம் இங்கு வசிக்கக்கூடியவர்கள் கிடையாது என்ற நிச்சயம் ஏற்பட்டு விடுகின்றது. நாம் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். நமது சுய தர்மம் அமைதியாகும். நாம் வீட்டில்தான் இருந்தோம், பிறகு இங்கு வந்து நடிக்கின்றோம். ஷரீரத்தின் மூலம் காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. காரியங்கள் ஒன்று நல்ல காரியம், மற்றொன்று கெட்ட காரியமாகும். ராவண ராஜ்யத்தில் காரியங்கள் விக்கர்மம் கெட்ட காரியங்களாகவே இருக்கின்றது. விக்கர்மங்கள் செய்யாத மனிதன் ஒருவர் கூட கிடையாது. பதீத்த பாவனை அழைக்கின்றார்கள். எதுவரை அவர் வரவில்லையோ அதுவரை உலகம் பாவனம் ஆக முடியாது. பாவன உலகம் செல்லும் பொழுது பதீத்த உலகத்தை நினைவு செய்ய மாட்டார்கள். புது உலகில் பதீத்தமானவர் ஒருவர் கூட இருக்க முடியாது. புதிய உலகத்தை படைக்கக்கூடியவர் பரம்பிதா பரமாத்மா ஆவார். அவரைத்தான் பதீத்த பாவனன் என்று அழைக்கிறார்கள். அவரது படைப்புகளும் அவசியம் பாவனமாகத்தான் இருக்க வேண்டும். சில நேரம் மற்றவர்களுக்கு புரிய வைப்பவர்கள் சுயம் காமச்சிதையில் அமர்ந்து விடுகின்றனர். பிறகு இவ்வாறு ஏன் நடந்தது என்று பச்சாதாபப்படுகின்றனர். குத்துச்சண்டை அல்லவா? மனைவியை பார்க்கின்றனர், கவர்ச்சி ஏற்படுகின்றது, முகத்தினை கருப்பாக ஆக்கிக் கொள்கிறார்கள். யுத்தத்தில் சிலர் தோல்வியடைந்து விடுகின்றனர், பின்னர் அழுகின்றார்கள். பெரிய பலசாலியையும் வீழ்ச்சி அடையச் செய்து விட்டது. இவ்வாறு பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றது. மாயை ஒரேடியாக அடித்து வீழ்த்தி விடுகின்றது. இது மாயின் கூட ஏற்படும் யுத்தமாகும். சிதையில் அமருவதன் மூலம் பதீத்தமாக துக்கமானவர்களாக ஒரு பைசாவுக்கு மதிப்பில்லாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். யார் தந்தையை நினைவு செய்யவில்லையோ அவர்கள் ஆத்மாவில் இருக்கும் கரைகள் நீங்காது. அதிக கரைகள் ஏற்பட்டிருக்கிறது எனில் அவர்களுக்கு பழைய உலகத்தின் கவர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். விகாரங்களின் மூலம்தான் மிக அதிகமான கரைகள் ஏற்படுகின்றது. அதன் காரணத்தினால்தான் பதீத்தமாக ஆகிறார்கள். எனது புத்தி தீய செயல்களின் பக்கம் செல்வது கிடையாது தானே என்று தன்னைத்தானே பரிசோதித்து கொள்ள வேண்டும். நல்ல நல்ல முதல் தரமான குழந்தைகளும் தோல்வியடைந்து விடுகிறார்கள். சாஸ்திரம் படிப்பதனால் யாரும் பதீத்தத்திலிருந்து பாவனமாக ஆக முடியாது. ஞானத்தின் மூலம் செல்வம் கிடைக்கும். யோகத்தின் மூலம் சதா ஆரோக்கியம் கிடைக்கும். தூய்மையாக ஆவார்கள். யோகியின் ஆயுள் எப்பொழுதும் நீண்டதாக இருக்கும். போகியின் ஆயுள் குறைவாக இருக்கும். விகாரத்தில் செல்வதுதான் அனைத்தை விட மிகப்பெரிய பாவமாகும். அனைவரும் சகோதர சகோதரிகள் அல்லவா? பகவானின் குழந்தையாக ஆன பிறகு தீமையான காரியம் எவ்வாறு செய்ய முடியும்? நீங்கள் போர் வீரர்கள் அல்லவா? நினைவு பலத்தின் மூலம் தூய்மையாக ஆகி நாம் ராஜா ராணியாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த பிறவியில் வாயில் தங்க ஸ்பூனுடன் பிறப்போம். பெரிய தேர்வில் வெற்றி அடைபவர்கள் உயர்ந்த பதவி அடைவார்கள். பகவான் நமக்கு கற்பிக்கின்றார் என்ற போதை இருக்க வேண்டும்.
சத்தியத்தின் படகு ஆடும், ஆனால் அது ஒரு பொழுதும் மூழ்காது. எத்தனை தடைகள் ஏற்படுகின்றன! யோக அக்னியின் மூலம் விகாரங்கள் என்ற கரைகளை நீக்க வேண்டும். எனது புத்தி குற்ற செயல்களின் பக்கம் செல்வதில்லைதானே என்று தன்னை சோதித்து கொள்ள வேண்டும். நிச்சய புத்தி உடையவர்களாக ஆன பின்பு ஒரு பொழுதும் எந்த விஷயத்தில் சந்தேகம் எழுப்பவே கூடாது. விக்கிரமத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக எந்த காரியம் தனது சுய தர்மத்தில் நிலைத்திருந்து தந்தையின் நினைவில் செய்ய வேண்டும். உன்னத பராமரிப்பினும் விதி மூலமாக அபிவிருத்தி செய்து அனைவரின் வாழ்த்துக்களுக்கு பாத்திரம் ஆகுக. சங்கம யுகமோ வாழ்த்துக்களாலேயே வளர்ச்சி பெறும் யுகமாகும். பாபா மற்றும் பரிவாரத்தின் வாழ்த்துக்களாலேயே குழந்தைகள் நீங்கள் வளர்ந்து விடுகின்றீர்கள். வாழ்த்துக்களாலேயே தான் ஆடுவதும் பாடுவதும் வளர்வதும் பறந்து செல்வதுமாக இருக்கின்றீர்கள். இந்த வளர்ப்பினையே அதிசயமானது. குழந்தைகளான நீங்களும் பெரிய மனதுடன் இரக்க மனதுடன் வள்ளலாக ஆகி ஒவ்வொரு நொடியும் ஒருவரை ஒருவர் மிக நல்லது மிக நல்லது என்றே வாழ்த்துக்களை வழங்கி விடுகின்றீர்கள். இதுவே பாலனைக்கான உன்னத விதியாகும். இந்த விதியாலேயே அனைவரையும் பராமரிப்பு செய்து கொண்டிருங்கள். அப்போது வாழ்த்துக்களுக்கு பாத்திரமாகி விடுவீர்கள். தனது சுபாவத்தை சரளமாக்க ஆகிவிடுங்கள். இது சமாதானத்திற்கு சகஜ விதியாகும். புருஷார்த்தம் மற்றும் பிராலப்தம் என்பது 2 விஷயங்கள் உள்ளன. புருஷார்த்தத்தின் மூலமாகத்தான் பிராப்தியை பெற முடியும். நாடகம் மிக சரியாக ரிப்பீட் ஆகின்றது. இந்த நாடகத்தின் சிறப்பம்சமாகும். ரிப்பீட் ஆகி கொண்டிருந்தாலும் தினமும் அது புதியதாகவே தோன்றுகின்றது. மிகச் சரியாக முந்திய கல்பத்தினுடைய போலவே நடக்கின்றது என்றாலும் கூட நீங்கள் அதை சாட்சி நிலையிலிருந்து பார்க்க வேண்டும். தினமும் புதியது போலவே அப்பொழுது உணருவீர்கள். யாராவது நீதிபதி ஆக விரும்புகின்றார் என்றால் அவசியம் முயற்சி செய்தால்தான் அந்த பட்டத்தை பெற முடியும். ஆகவே எந்த ஒரு செயலுக்கும் முயற்சி அவசியம். அழிவில்லாத ஞானத்தின் அழிவு சிறிதளவும் ஏற்படாது. புருஷார்த்தத்தின் மூலமாகத்தான் பிராலப்தம் என்ற விதி அமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே புருஷார்த்தத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஞானம் அனைத்து மனிதர்களுக்கும் அவசியமான ஒன்றாகும். அனைத்து தர்மத்தினருக்கும் இந்த ஞானம் பெறுவதற்கான உரிமை உள்ளது. ஒவ்வொருவருடைய சம்ஸ்காரம் தனித்தனியாக இருக்கின்றது என்றாலும் இந்த ஞானம் என்பது அனைவருக்காகவும். குழந்தைகளான உங்களிடம் உள்ள உன்னதமான சக்தி தூய்மையாகும். இந்த உன்னதமான சக்தியே அக்னியாக வேலை செய்கின்றது. ஒரு நொடியில் உலகின் குப்பைகளை பஸ்பம் செய்து விடுகின்றது. ஆத்மாவானது முழுமையான தூய்மை நிலையில் நிலை பெறும் பொழுதே அந்நிலையில் உயர்ந்த சங்கல்பத்தால் ஈடுபாடு என்னும் அக்னி கொழுந்துவிட்டு எரிந்து குப்பைகளை பஸ்பம் செய்கின்றது. இதுவே யோகா ஜுவாலை. இப்பொழுது குழந்தைகளுக்கான நீங்கள் இந்த உயர்ந்த சக்தியை செயலில் கொண்டு வாருங்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.